விஜய் பொறுத்திருக்கேன்னா ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். அவர் இன்னைக்கு வாய்ப்பு எந்த இலக்கியம் அவர் அடைய முடியாது கிடையாது. அந்த அடையறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். மேற்கொண்டு இதை அவர் சொல்றது கேட்கிற கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை நீங்க புறந்தள்ள வேண்டும் நாங்க எல்லாருக்கும் சொல்றோம். இப்ப 2026 விஜய் பெருங்கூட்டணியா வந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. இப்ப அது சகோதரர் விஜய் நான் பல முறை இதுதான் சொல்றேன். ரிப்பீட்டடா நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு சினிமா நட்சத்திரம், மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவருக்கு ஒரு லட்சக்கணக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அது அவர் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அதே வேளையில அரசியல் ரீதியா தேர்தல் களங்கள் அவர் வெற்றி பெறணும்னா, அந்த உச்ச இடத்துக்கு வரணும்னா அவருடைய செயல்பாடுகள் வச்சுதான் இருக்கு. அதை வருங்காலங்களில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய உழைப்பு, இதெல்லாம் அரசியலுங்கிறது என்ன நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயம் கிடையாது. இது ஒரு மேரத்தான் ஓட்டப்பந்தயம். இது சலிக்காம என்னதான் தொய்வுகள். இப்போ எங்க இயக்கம் மதிமுக அதிகமா தோல்விகளை சந்திச்ச ஒரு இயக்கமோ தலைவரோ நம்ம வைக்கவோ நம்ம மதிமுக சொல்லலாம். ஆனா கிட்டத்தட்ட 31 வருஷம் கழிச்சு 32 வருஷம் நாங்கள் பயணிக்கிறோன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கையை பற்றி எங்க இயக்க தோழர்கள், நிர்வாகிகள் இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க எந்தவித பிரதிபலன் ஏற்காம எதிர்பார்க்காம தலைமையும் சரி தொண்டர்களும் சரி அது ஒரு கொள்கை உரிதோட நாங்கள் இந்த இயக்கம் பயணிக்கிறதா இவ்வளவு வருஷம் நாங்கள் போயிருக்கோம். சகோதரர் விஜய் பொறுத்திருக்கேன்னா ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். அவர் இன்னைக்கு வாய்ப்பு எந்த இலக்கியம் அவர் அடைய முடியாது கிடையாது. அந்த அடையறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவருடைய செயல்பாடுகள், கொள்கைகள், வர்ற காலங்கள் அவருடைய இதை வச்சுதான், அவருடைய முயற்சி, அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.